கல்வியை விளங்கப்படுத்த போறேன். எங்கள் பாடசாலையில் இருந்து 18 மாணவர்கள் கல்வி சுற்றுப்பயணமாக தலாதா மாளிகை பார்வையிட சென்றோம். எங்களில் 12 பேர் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆகவும் 11 பேர் சிங்களம் பேசக்கூடியவர்கள் ஆகவும் இருந்தோம். எங்களில் சிலர் தமிழ் மட்டும் பேசக்கூடியவர்கள் ஆகவும் வேறு சிலர் சிங்களம் மட்டும் பேசக்கூடியவர்கள் ஆகவும் காணப்பட்டனர். அவர்களுடைய எண்ணிக்கையை முறையே தருக. இப்ப நாங்க ஒரு வட்டம் போடுவோம். இப்படி 1 2. முதலாவதுல சிங்களம் போடுவோம், சீனா. அப்புறமா இது இங்கால தமிழ், அப்ப தானா போடுவோம். இனி வெளியால இப்படி இது போட்டு சிங்களத்துல எத்தனை பேர் கதைப்பாங்க? 11 பேர் கதைப்பாங்களா? இங்கால தமிழ் எத்தனை பேர் கதைப்பாங்க? 12 பேர். நாங்க ரெண்டையும் கூட்டுவோம். 12 11 கூட்டினா வார விட 23. இப்ப 23 பேர் வந்திருக்காங்க. போனதே 18 பேர் தான். அப்ப 23 பேர்ல இருந்து 18 கழிப்போம். கழிச்சா வார விட 5. அப்ப 5 பேருக்கு இந்த 2 மொழியும் தெரியும். இனி நாங்க 11ல இருந்து 5 கழிப்போம். 11ல இருந்து 5 கழிச்சா வார விட 6. அப்ப 6 பேருக்கு சிங்களம் மட்டும் தெரியும். அதுக்கு பிறகு 12ல இருந்து 5 கழிப்போம். கழிச்சா வார விட 7. அப்ப 7 பேருக்கு தமிழ் கதைக்க தெரியும், தமிழ் மட்டும் கதைக்க தெரியும். இதுல கேட்டிருக்காங்க தானே முறையே. அப்ப முதலாவது தமிழ். அப்ப தமிழ் 7 பேர் கதைப்பாங்க மட்டும். அதுக்கு பிறகு சிங்களம் 6 பேர். நன்றி.